திருச்சி மாவட்டத்திலேருந்து எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் திருமதி ராமலக்ஷ்மி அவர்களின் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 70 மகளிர்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்துள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் காங்கிரஸில் பல வருடத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில். ஏன்னா இப்போ ஒரு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு திசை திருப்பு, ஒரு முக்கியமான ஒரு திசை திருப்பு. இப்போது ஆட்சியில் இருக்கும் புதிய கூட்டணி இன்னும் நிறைய வருடங்கள் பயணிப்போம். ஆகையால் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு உணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் ஏற்பட்டுள்ளது. இது வந்து ஒரு ஆரம்பம், ஒரு சின்ன ஆரம்பம். இன்னும் நிறைய இந்த மாதிரி நடக்கும். திருச்சியில் இடைத்தேர்தல் வேறு வரப்போகுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் நாங்கள் தீவிரமாக எங்கள் மகளிர் அணி வேலை செஞ்சு தமிழக வெற்றி கழக வேட்பாளரை ஜெயிக்க வைக்கும். இது எங்களுடைய உறுதி. நன்றி. அதிமுகலேருந்து நிறைய விலகி தாவக்கால சார்ந்தவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம்? யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? பொதுவாக கூட்டணி அதிமுகலேருந்து வரவங்களை வந்து தாவக்காவில் இணையும் போது வந்து அவங்க சேர்க்காதீங்க. இல்லை, அதிமுகலேருந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சில முன்னாள் முதலமைச்சர்லாம் திமுக சைடு போனாங்க. தேர்தலுக்கு அப்புறம் சில பேர் இங்கே வந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் அதிமுகலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாம் சேர்ந்தாங்க. இப்போ அப்படி ஒரு தலைவர் செங்கோட்டையன் ஒரு பெரிய ரொம்ப மூத்த தலைவர் அதிமுகலேருந்து தான் வந்தார். அவர் பெரிய மந்திரி. ஸோ இதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஸோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்க முடிவெடுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் யார் சேர்க்கணுமோ அதை பார்த்து சேர்க்கிறாங்க, அவ்வளோதான். அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஜூலை மாதத்துலேருந்து அரசியல் கட்சியாகவே மாறப்போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் பிஜேபியிலேருந்து அவர் வந்து அழைப்பு கொடுத்த மாதிரி வந்து என்னோடய இயக்கத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து அவர் எந்த யாருக்கும் அழைப்புலாம் கொடுக்கல பாஜகவில் இருந்து அப்படின்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்கு நீங்கள் ஊடகத்தில் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ டைம் மக்கள் மத்தியில் அவங்க மக்கள் மனசில் பிஜேபி இருந்துச்சுன்னா இவ்வளோ ஓட்டு வாங்கிட மாட்டாங்க, இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டாங்க. ஏங்க திருப்பி பிஜேபி நம்ம தான் பார்த்துட்டோமே தேர்தலில் என்ன அவங்களுடைய செல்வாக்கு என்ன? ஜீரோ. இயக்கம் ஆரம்பித்தா என்ன, கட்சி ஆரம்பித்தா என்ன, ஒருத்தரை வெள்ளைய போய் புதுசாக ஆரம்பின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டால் என்ன, மக்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பிஜேபி தமிழக கோட்டையில் உள்ள வரவே முடியாது. சார் நேற்று மரிய வில்சன் வந்து நிதி அறிக்கை வெளியிட்டிருந்தார், வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து தமிழக அரசு வந்து 60 ஆண்டுகளாக வாங்கின கடனை விட கடந்த 5 ஆண்டுகள் வந்து திமுக வந்து அதிக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காரு. அது வரைக்கும் உங்களோட கருத்து பாருங்கள். இது வந்து என்னோட சப்ஜெக்ட் பொருளாதாரன்றது. நான் வந்து அரசியல் இல்லாமல் பொருளாதார ரீதியில் நான் பேசுகிறேன். கடன் சுமை ஒன்று. கடன் எடுத்தால் என்ன செய்யணும்? அதுக்கு வட்டி உண்டா இல்லையா? வட்டி கட்டணுமா இல்லையா? தமிழக அரசின் 100 ரூபாய் வருவாயில் 22 ரூபாய் வட்டிக்கு மட்டுமே நம்ம கட்டுறோம். இந்தியாவிலேயே இதுதான் மிக அதிகமான வட்டி சுமை. 22 ரூபாய் வெறும் வட்டிக்கு கட்டி அதுக்கப்புறம் கட்டாய செலவை கிட்டத்தட்ட 65 ரூபாய். 100 ரூபாய் வருவாயில் 65 ரூபாய் எல்லாம் மொத்தம் சேர்த்து. அப்போ மக்கள் பணிகளுக்கு பணம் எங்கே இருக்கும்? அதுதான் நேற்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. வெறும் கடன் சுமைன்னு பார்க்கக்கூடாது. கடன் சுமை எவ்வளோ, 10 லட்சம் கோடியா 13 லட்சம் கோடியா, அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு இல்லை. கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா? அதுதானே முக்கியம். வட்டி சுமையை பார்க்கணும். ஏன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் வட்டி சுமை மிக அதிகமாக உள்ளது? ஏன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கடன் சுமையும் சரி வட்டி சூழ்நிலையும் சரி மிக மோசமாக போயிருக்கு? அந்த கேள்வி தான் கேட்குறோம். அது ஏன்னா வரவேண்டிய வருவாய் எல்லாம் அரசாங்கத்துக்கு வந்திருந்தா, கஜானாவில் வந்திருந்தா பரவாயில்ல. அது கஜானாக்கு வராமல் சில பேர் பாக்கெட்டில் தான் போயிடுச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை. நன்றி. சார், திரு விஜய் அவர்கள் வந்து எல்லாருமே வந்து அவர் தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் எப்படி சார் அது கரெக்டாக கணிச்சிங்க? எல்லாரும் யார் சொன்னாங்க? இது பாருங்கள், உண்மையாக கருத்து கணிப்பு எடுத்தவங்க, உண்மையாக எதுவும் இது பயஸ் இல்லாமல் அதை கணித்தவங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட
மக்கள் செல்வாக்கு மிக அதிகமாக உள்ளதுன்னு. இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்ன எங்களுக்கு மாற்றம் வேண்டும். இரண்டாவது, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 70-75% இளைஞர்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க தானே 40% ஓட்டர்ஸில். அதில் 75% அப்படி சொன்னாங்கன்னா அதுலேருந்து தெரியுமே நிச்சயமாக எப்படி வெற்றி பெறாமல் இருப்பார். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து யார் உண்மையாக யார் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இது நான் தனிப்பட்ட இதில் சொல்லலை. அதே மாதிரி இது ஒரு தனிநபர் மீது, அதாவது ஒவ்வொரு தனிநபர் மீதும் வந்து 1,29,000 வந்து கடன் இருக்கு அப்படின்றது வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி அதை தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இது வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் யாரோட மற்ற மாநிலங்களோட. வெறும் தமிழ்நாடு மட்டும் பார்க்கக்கூடாது. மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது? மகாராஷ்டிரா எடுத்துப்போம், பஞ்சாப் எடுத்துப்போம், கேரளா எடுத்துப்போம், கர்நாடகா எடுத்துப்போம், குஜராத் எடுத்துப்போம். ஏன் தமிழ்நாடு மட்டும் மோசமாக இந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா? அதுதான் கேள்வி. அந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். ஸோ ஆகையால் நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு காரணமும் சொன்னேன். வருவாய் ஒழுங்காக கஜானாக்கு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. சார், தமிழ்நாட்டில் பாலியல் சம்பவங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ சிங்கப்பெண் திட்டத்தை கூட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது ஆரம்பித்ததுக்கு அந்த ஒரு 2 நாளில் இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள் அதிகமாக பாருங்கள். குறிப்பாக கும்மிடிப்பள்ளியில் ஒரு சிறுமி பாருங்கள், 1 மாதம் ஆயிருக்கு ஆட்சி அமைஞ்சு 1 மாதம் ஆயிருக்கு. இதில் நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பர்சனலாக அவர் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, இதில் கவனம் செலுத்துறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பொறுத்துட்டு பாருங்கள். போலீஸில் சேஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பொறுத்து பாருங்கள். இன்னும் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நின்றுடும். சரிங்களா? வணக்கம். இல்லை, அது இப்போதைக்கு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் நிச்சயமாக அவர் பர்சனலாக கவனம் செலுத்துறாரு இதில். சரிங்களா? நன்றிங்க. அவர் வரக்கு முன்னாடி இப்போ 200 கோடிக்கு மேலே இருக்குது. எதுங்க? மோடி அரசு கடன் சுமை வந்து இந்தியா 55 கோடி. இந்த 13 வருஷத்தில் 200 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்கு. அதுதான் கடன் சுமை. அதாவது ஒன்றிய அரசின் கடன் சுமையும் சரி, மாநிலங்களின் கடன் சுமையும் சரி, இது ஒரு பிரச்சனை தான், பொருளாதார பிரச்சனை தான். இது தேசத்துக்கு நல்லது கிடையாது. எப்படி நம்ம வீட்டில் அதிக கடன் வாங்கக்கூடாதோ அதே மாதிரி தான் நாட்டுக்கும், அதே மாதிரி தான் மாநிலத்துக்கும். புரியுதுங்களா? அதனால் இது வந்து பிரச்சனை தான். இதுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக சீக்கிரம் எடுத்துகிட்டு வர வேண்டும். நன்றி.